டெல்லி முதலமைச்சராக அதிஷி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கைதான அரவிந்த் கெஜ்ரிவால் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து கல்வி, நீர்வளம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை கவனித்து வந்த அமைச்சர் அதிஷி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் எளிமையான முறையில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிஷிக்கு துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मैं आतिशी ईश्वर की शपथ लेती हूँ, ऐसा करना अपेक्षित हो अथवा प्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगी. ஆம் ஆத்மியின் மூத்த தலைவர்களான கோபால் ராய், கைலாஷ் கிலாட், சௌரவ் பரத்வாஜ், இம்ரான் உசைன், முதல் முறையாக எம்எல்ஏவாக தேர்வாகியிருக்கக்கூடிய முகேஷ் ஸ்வாத் ஆகிய 5 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். अप्रत्यक्ष रूप से संसूचित டெல்லியின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள அதிஷி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுபான கொள்கையில் முறைகேடு என்ற குற்றச்சாட்டு ஆட்சி நிர்வாகத்தில் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர்தான் இந்த அதிஷி. டெல்லி அரசின் கல்வியிருந்த அதிஷியின் சிறந்த பேச்சு திறனும் அவரது வலுவான கல்வி பின்னணியும் தான் அவரை தற்போது முதலமைச்சர் என்ற உயரத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக பேசப்படுகிறது. குடும்பத்தை சேர்ந்தவரான அதிஷி டெல்லியில் பிறந்து வளர்ந்தவர். டெல்லியில் உள்ள ஸ்பிரிங்டேல்ஸ் பள்ளியில் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்தார். 2001 டெல்லியில் உள்ள சென்ட் ஸ்டீபன் கல்லூரியில் வரலாற்றில் பட்டம் பெற்றார். அதன் பிறகு 2003 ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் செவனிங் உதவித்தொகையுடன் முதுகலை பட்டம் பெற்றார். 2005 ரோட்ஸ் அறிஞர் என்ற சிறப்பு பட்டத்துடன் ஆக்ஸ்போர்டில் உள்ள மாக்டலன் கல்லூரியில் பயின்றார். அதன் பின்னர் அரசியலில் நுழைந்த அதிஷி ஆம் ஆத்மி கட்சி 2012ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட போது அதன் கொள்கைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றினார். மத்திய பிரதேசத்தின் நர்மதா நதி வெள்ளத்தில் கிராமங்கள் மூழ்கியதை கண்டித்து 2015ஆம் ஆண்டு நடந்த ஆலோக் அகர்வால் தலைமையிலான போராட்டத்தில் இவரின் பங்கு பலரால் அறியப்பட்ட ஒன்று. அதன் பின்னர் 2020ஆம் ஆண்டு கோவா ஆம் ஆத்மியின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் அதிஷி. அதன் தொடர்ச்சியாக 2019 மக்களவைத் தேர்தலின் போது கிழக்கு டெல்லி தொகுதியில் போட்டியிட்ட அவர் பாஜக வேட்பாளர் கௌதம் கம்பீரிடம் 4,77,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். பின்னர் 2020 டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் கல்காஜி தொகுதியில் போட்டியிட்ட அதிஷி பாஜக வேட்பாளரை 11,422 என்ற பெரிய வித்தியாசத்தில் தோற்கடித்தார். மனிஷ் சிசோடியாவின் ராஜினாமாவால் அவரிடமிருந்த கல்வி உள்ளிட்ட முக்கிய துறைகளை அதிஷியை அமைச்சராக்கி அவரிடம் வழங்கினார் அரவிந்த் கெஜ்ரிவால். உள்ளூர் மக்களாலேயே பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள தொடங்கப்பட்ட முஹல்லா சபை இவரின் கீழ் செயல்பட்டு வந்தது. கல்வி வளர்ச்சிக்காக டெல்லி சட்டப்பேரவையில் அமைக்கப்பட்ட நிலைக்குழுவின் தலைவராகவும் பணியாற்றி வந்தார். அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைதுக்கு பிறகு கட்சியையும் ஆட்சியையும் நிர்வகித்து வந்தவர்களில் முக்கியமானவராக அறியப்பட்டார் அதிஷி. அரவிந்த் கெஜ்ரிவால் கைதால் ஆம் ஆத்மி கட்சி ஒரு பக்கம் நெருக்கடியை சந்தித்து வந்த அதே சமயம் வெள்ள பாதிப்பு இடங்களுக்கு நேரில் செல்வது, மக்களை சந்திப்பது என நிலைமையை திறம்பட கையாண்டதாக பாராட்டை பெற்றார். பாஜகவின் சுஷ்மா ஸ்வராஜ், காங்கிரசின் ஷீலா தீட்சித்திற்கு பிறகு டெல்லியின் 3வது பெண் முதலமைச்சர் என்பதும், தற்போது மம்தாவை தொடர்ந்து நாட்டின் 2வது பெண் முதலமைச்சர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.